வெல்கம் டு சவி சமையல். இன்றைக்கி நாம் மசாலா மோர் எப்படி செய்யுங்கிறது பார்க்கலாங்களா? அதுக்கு தேவையான தயிர், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், நெல்லிக்காய், கொத்தமல்லி. இப்போ நெல்லிக்காய் எடுத்து நல்லா திருக்கிக்கங்க. நெல்லிக்காய் அப்படியே சாப்பிட முடியாது, ஆனால் சத்துள்ளது. ஆனால் இதில் மோரில் கலந்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா திருகி எடுத்தியாச்சு. அடுத்ததாக இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சியில் ஆல்ரெடி காரம் இருக்கிறதுனால நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணும்போது கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் திருகியாச்சு. அடுத்ததாக பச்சை மிளகாய், அதான் நான் சொன்ன மாதிரி காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவே போட்டுக்கோங்க. இஞ்சியில் காரம் இருக்கும். உப்பு இந்த அரைக்கிறதுல போடாமல் நம்ம தயிரில் சேர்த்துக்கலாம். கூடவே பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கோங்க உப்பு. அதே மாதிரி பெருங்காயமும் போட்டுக்கலாம். நல்லா கையளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ரொம்ப நல்லது முடி வளர்ச்சிக்கெல்லாம். அது ஒரு கையளவு எடுத்து போட்டுக்கோங்க. கொத்தமல்லி ரொம்ப இரும்பு சத்து உள்ளது, அதையும் ஒரு கையளவு எடுத்து அதில் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. இந்த மாதிரி நைஸாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது அரைச்சதை வடிகட்டில் ஊற்றி நல்லா பிழிஞ்சி சாறு எடுத்துடுங்க. இப்போ மறுபடியும் தண்ணி ஊற்றி அரைச்சி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாறு எடுத்தால் நல்லது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது தயிர் இந்த மிக்சியில் போட்டுடுங்க. கூடவே அரைச்சி வச்ச ஜூஸையும் கலந்துடுங்க. ரெண்டையும் நல்லா அரைச்சி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அரைச்சாலே போதும். குளிர்ச்சியான இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு மோர் ரெடி ஆகிடும். கூட தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 5 பேருக்கு ஏற்ற அளவுக்கு நான் மோர் பண்ணியிருக்கேன். உண்மையிலே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேரும் சொன்னாங்க. நெல்லிக்காயை வச்சு இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக மோர் பண்ண முடியுமான்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கூலான ஒரு மோர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.